என் மனைவியின் புதிய மேலதிகாரி அவளுடைய எதிர்கால கற்பத்தை திட்டமிட்டு அதை பள்ளியின் காலண்டருக்கு ஏற்றபடி அமைக்குமாறு கேட்டுக்கொண்டார். என் மனைவி ஒரு அனுபவம் வாய்ந்த ஆரம்ப பள்ளி ஆசிரியை சமீபத்தில்தான் மாநிலத்தை மாற்றினார். ஒரு முன்னணி தனியார் பள்ளியில் அவருக்கு நேர்காணல் நடந்தது. அது மிகச் சிறப்பாக போனது. அங்கேயே அவருக்கு வேலை கிடைத்துவிட்டது. ஆனால் அதன் பிறகு அந்த முதல்வர் ஒரு அதிர்ச்சியூட்டும் விஷயத்தை கூறினார். தனது எதிர்கால குழந்தைகளை பெற்றெடுப்பதையே ஜூன் மாதத்திற்கு திட்டமிட முடியுமா என்று அவரிடம் கேட்டார். ஏன் தெரியுமா? ஏனென்றால் ஜூலை மாதத்தில் குழந்தை பிறந்தால் ஆகஸ்ட் இறுதிக்குள் அவர் வேலைக்குத் திரும்ப தயாராக இருக்க மாட்டார் என்று அவர் கருதினார். பள்ளி ஆண்டு நடந்து கொண்டிருக்கும்போது குழந்தை பெற்றெடுப்பது தொந்தரவாக இருக்கும் என்று அவர் வெளிப்படையாக கூறினார். ஏனென்றால் அதற்கு பதிலாக வேறொருவரை தேட வேண்டியிருக்கும். என் மனைவி அதிர்ச்சியடைந்ததால் அதை ஒரு நகைச்சுவையாக கருதி சிரித்துக்கொண்டு அந்த வேலையை ஏற்றுக்கொண்டார். நாங்கள் டியூனிசியாவில் இருக்கிறோம், அதனால் இப்படி கேட்பது சட்டப்படி குற்றம் இல்லை. ஆனால் உண்மையைச் சொல்லப்போனால் ஒரு மேலதிகாரி உங்கள் கருமுட்டை சிக்கலாத்தை கட்டுப்படுத்த முயல்வது என்பது உச்சக்கட்ட பைத்தியக்காரத்தனம்.